கர்த்தருடைய ராஜ்யம். கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபையுள்ளவருமாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியைச் சொல்வதாக. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவது. இந்த சங்கீதத்தின் முன்பகுதியில் தாவீது கர்த்தருடைய மகத்துவத்தையும் அவருடைய தயவையும் நினைவு கூர்ந்து அவரை துதிக்கிறார். சங்கீதத்தின் இந்த பகுதியில் தாவீது தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை நமக்கு போதிக்கிறார். தேவனுடைய ஆளுகையில் அவருடைய மகிமையும் தயவும் பிரகாசமாய் வெளிப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தாவீது கர்த்தரை துதிப்பது போல சர்வ சிருஷ்டிகளும் கர்த்தரை துதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறார். கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள் என்று தாவீது பயபக்தியோடு சொல்லுகிறார். கர்த்தருடைய கிரியைகள் எல்லாம் அவரை துதிக்க வேண்டும். ஒரு அழகான கட்டிடம் தன்னை நேர்த்தியாய் கட்டியவருடைய புகழ்ச்சியை அறிவிக்கும். ஒரு அழகான சித்திரம் அதை வரைந்தவருடைய கைத்திறமையை வெளிப்படுத்தும். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் தயவையும் அறிவிப்பார்கள். அவர்கள் மனுபுத்திரருக்கு கர்த்தருடைய வல்லமையுள்ள செய்கைகளையும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய ராஜ்யத்தின் மகிமையை அறிவிப்பார்கள். கர்த்தருடைய ராஜ்யம் பெரியது, அது மகிமையுள்ளது. இந்த பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களையும் விட கர்த்தரே பெரியவர். அவரே ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் இருக்கிறார். இந்த பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் விட கர்த்தருடைய ராஜ்யமே மகிமையுள்ளது. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சர்வ ஆளுகை உள்ளவராயும் இருக்கிறார். அவர் பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களையும் எல்லா ராஜ்யங்களையும் ஆளுகை செய்கிறார். சர்வமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இயங்குகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே சாலமோன் ராஜாவின் அரண்மனையும் அகாஸ்வேரு ராஜாவின் அரண்மனையும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் பெற்றதாய் விளங்கிற்று. அவற்றை கர்த்தருடைய ராஜ்யத்தின் மகிமையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவற்றிற்கு புகழ்ச்சியும் இருக்காது, கீர்த்தியும் இருக்காது. சூரிய வெளிச்சத்தின் பிரகாசத்தில் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் மங்கிப்போவது போல பூமியின் ராஜாக்களுடைய புகழ்ச்சியும் கீர்த்தியும் மங்கிப்போகும். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய ராஜ்யத்தின் மகிமையை பற்றி அறிவிக்கும் போது அவருடைய வல்லமையை குறித்தும் பேசுவார்கள். அவர்கள் மனுபுத்திரருக்கு கர்த்தருடைய வல்லமையுள்ள செய்கைகளையும் அவருடைய ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிப்பார்கள். கர்த்தருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். தாவீது கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது, உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது என்று சொல்லுகிறார். பூமியில் உள்ள ராஜாக்களும் பிரபுக்களும் தங்களுடைய ராஜ்யத்தை இழந்து போவார்கள். அவர்களுடைய கிரீடத்தில் உள்ள பூக்கள் எல்லாம் வாடிப்போகும்.
இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுகிற ராஜ்யங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். கர்த்தருடைய ராஜ்யமோ சதா காலங்களிலும் நிலைத்து நிற்கும். கர்த்தருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். கர்த்தருடைய ராஜ்யம் அவருடைய சுபாவத்திற்கு ஏற்ற பிரகாரம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தயவு அவருடைய கிரியைகளில் வெளிப்படுகிறது. கர்த்தர் எல்லோருக்கும் நன்மை செய்கிறார். சர்வ சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர் எல்லா சிருஷ்டிகளையும் போஷித்து பராமரிக்கிறார். மனுஷரில் நல்லோருக்கும் தீயோருக்கும் நன்மை செய்கிறார். தாவீது கர்த்தருடைய தயவையும் பராமரிப்பையும் பற்றி சொல்லும்போது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர் என்று சொல்லுகிறார். சர்வ சிருஷ்டிகளும் கர்த்தரை சார்ந்தே ஜீவிக்கிறது. கர்த்தரே எல்லா சிருஷ்டிகளுக்கும் ஜீவனை கொடுக்கிறார். எல்லா சிருஷ்டிகளும் தங்களுடைய ஜீவ ஆதாரத்திற்கு கர்த்தரையே சார்ந்திருக்கிறது. மிருகங்களுக்கும் சிறிய பூச்சிகளுக்கும் கர்த்தரை பற்றிய அறிவு இல்லை. அவற்றால் கர்த்தருடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் எல்லா ஜீவன்களின் கண்களும் கர்த்தரையே நோக்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் சர்வ சிருஷ்டிக்கும் ஜீவனையும் உணர்வையும் கொடுத்திருக்கிறார். மிருகங்களால் பேச முடியாவிட்டாலும் தங்களுக்கு கொட்டிருக்கிற உணர்வின் மூலமாக அவை தங்களுடைய ஆகாரத்தை தேடுகிறது. கர்த்தரே இந்த ஜீவன்களுக்கு அவற்றிற்குரிய உணர்வை கொடுத்திருக்கிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஏற்ற வேளையிலே அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கர்த்தர் தமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறார். கர்த்தருடைய சிருஷ்டிகளில் மனுபுத்திரர் விசேஷித்திருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்திருக்கிறார். அவனுக்கு விசேஷித்த ஞானத்தையும் விசேஷித்த அறிவையும் கொடுத்திருக்கிறார். மனுஷன் ஞானமும் அறிவும் உள்ளவனாக இருப்பதினால் கர்த்தர் மனுஷரை தம்முடைய விசேஷித்த ஞானத்தினால் ஆளுகை செய்கிறார். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தருடைய ராஜ்யத்தின் கிரியைகள் எல்லாம் நீதியுள்ளவை. கர்த்தருடைய கிரியை ஒருவருக்கும் தீங்கு செய்யாது, எல்லோருக்கும் நீதியை மாத்திரம் செய்யும். கர்த்தர் தம்முடைய வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவர். கர்த்தரிடத்தில் பட்சபாதம் எதுவும் இல்லை. மனுஷர் எல்லோரும் ஒன்றுபோல் இருப்பதில்லை. ஆனாலும் கர்த்தர் மனுஷரை பட்சபாதம் பார்க்காமல் எல்லோருக்கும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். தமது கிரியைகளில் எல்லாம் கர்த்தர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குகிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறார். மனுஷன் கீழே விழுந்தாலும் கர்த்தர் அவனை அழித்து போட மாட்டார். பலமுள்ள மனுஷன் பலவீனமானவனை ஒடுக்கி அவனை மடங்கடித்தாலும் கர்த்தர் அவனை முறிந்து போக விடமாட்டார். கர்த்தர் மடங்கடிக்கப்பட்டவனை தம்முடைய கிருபையினால் தூக்கி விடுகிறார். கர்த்தரே தூக்கி விடுகிறவர். கர்த்தர் நம்மை தூக்கி விடும்போது யாராலும் நம்மை கீழே தள்ளிவிட முடியாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பாவத்தின் பாரத்தில் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பி வர வேண்டும். கர்த்தரே தங்களுடைய ஆத்தும இரட்சகர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போது கர்த்தர் அவர்களை தாங்குவார், அவர்களை தூக்கி விடுவார். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் கிருபையுள்ளது. அவருடைய ராஜ்யத்தில் உள்ளவர்களுக்கு விடுதலையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டு. கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற உரிமையும் உண்டு. நாம் எல்லோருமே கர்த்தரை நோக்கி கூப்பிடலாம். அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம்மை ரட்சிப்பார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் தமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறார். பறவைகளை போஷிக்கிற கர்த்தர் சிறு பிள்ளைகளை பட்டினியாய் போட்டுவிட மாட்டார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம்மை ரட்சிக்கிறார்.
என்னை சிங்கத்தின் வாயில் இருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அருளினீர் என்று தாவீது சொல்லுகிறார். நாம் கர்த்தரை ஆராதித்து அவரை பயபக்தியோடு சேவிக்கும் போது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நமக்கு நன்மை செய்வார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுவார் என்றும் துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் என்றும் தாவீது சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தின் முடிவில் தாவீது கர்த்தரை துதிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக என்று தாவீது தன்னுடைய வாய்க்கு கட்டளை கொடுக்கிறார். தான் கர்த்தரை துதிப்பது போல மாம்ச தேகமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறார். மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவது. நாம் கர்த்தரை எவ்வளவு துதித்தாலும் நம்மால் அவரை முழுவதுமாய் துதிக்க முடியாது. இன்னும் துதித்து கொண்டே இருக்கலாம். கர்த்தர் அந்த அளவுக்கு தயவுள்ளவர். அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர், நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நாம் கர்த்தருடைய கிருபையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய அடுத்த கிருபை நமக்காக காத்து கொண்டிருக்கும். ஒரு கிருபை முடியும் போது மற்றொரு கிருபை ஆரம்பமாகும். நாம் கர்த்தருடைய கிருபையை நினைத்து துதிக்கும் போது அவருடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் துதிக்க வேண்டும். சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யத்தை பற்றிய சத்தியங்கள். உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள். உம்முடைய ராஜ்யத்தின் மகிமையை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளை தெரிவிப்பார்கள். உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தை தெரிவிப்பார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தேவனுடைய பராமரிப்பு. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே கர்த்தர் எல்லா ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவர். தமது கிரியைகளில் எல்லாம் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறார். அவர்கள் கூப்பிடுதலை கேட்கிறார். தமக்கு பயந்தவர்களை ரட்சிக்கிறார். தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். தங்கள் கால்களால் நிற்க முடியாமல் விழுகிறவர்களை கர்த்தர் ஆதரிப்பார். பலவீனம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை சார்ந்திருக்கும் போது எந்த சக்தியும் அவர்களை மேற்கொள்ளாது. கர்த்தர் தமது சர்வ சிருஷ்டிகளையும் போஷிக்கிறவர். ஏற்ற வேளையில் மழையையும் வெயிலையும் குளிர்ச்சியையும் பல்வேறு விதமான சீதோஷ்ண நிலைகளையும் தந்து கர்த்தர் எல்லா ஜீவராசிகளையும் ஆதரிக்கிறார். கர்த்தர் சர்வ சிருஷ்டிகளையும் பராமரிப்பதோடு நிறுத்திவிடாமல் தம்முடைய ஆசீர்வாதங்களினால் அவைகளின் வாஞ்சைகளை திருப்தியாக்குகிறார். கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் என்றோ அநீதியானவர் என்றோ யாரும் கூற முடியாது. கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவர். தமது சிருஷ்டிகளின் மீது அவர் நடப்பிக்கும் எல்லா கிரியைகளும் நீதியானவை. அவர் எல்லா சிருஷ்டிகளின் மீதும் கிருபை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் யாருக்கெல்லாம் சமீபமாய் இருக்கிறார்? தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். தமக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். மனுஷனுக்கு சமீபமாய் இருக்கும் 3 முக்கியமான காரியங்கள்: தேவன், கர்த்தருடைய வார்த்தை, ரட்சிப்பு. நாம் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது செம்மையான மனதுடன் அவரது சமூகத்தில் வர வேண்டும். அவருடைய இரக்கங்களை நாட வேண்டும். நமது இருதயம் உண்மையாய் இருக்க வேண்டும். நம்மிடம் மெய்யான விசுவாசம் இருக்க வேண்டும். ஜெபிக்கும் மனுஷருக்கு கர்த்தர் அருளும் காரியங்கள்: அவர்களுக்கு கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அவர்களுக்கு மன உருக்கம் உள்ளவர். நீடிய சாந்தமாய் இருக்கிறார். மிகுந்த கிருபை உள்ளவராய் இருக்கிறார். நன்மைகளை செய்கிறார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர்கள் விருப்பப்படி திருப்தியாக்குகிறார். எப்பொழுதும் அவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிறார். அவர்களை ரட்சிக்கிறார்.
அவர்களை காப்பாற்றுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நிபந்தனைகள்: மனம் திரும்ப வேண்டும், பாவங்களை அறிக்கையிட வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும், செம்மையாய் நடக்க வேண்டும், நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வசனம் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும்.